நாங்க உன்னை கடத்திட்டு வந்தோம், உண்மைதான். ஆனா எதுக்காக? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. எங்களுக்கும் உனக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது. நாங்க ஏதாவது தப்பா நினைச்சிருந்தா கூட உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல கொடுமைப்படுறதுக்காகவோ உன்னை தூக்கிட்டு வரல. உன்னோட படிச்சிட்டு இருந்த ஒரு மாணவி, ஒரு தோழி, உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு, அவளை எவனோ கடத்திட்டு போயிட்டான். இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எந்த நிலைமையில இருக்கா எங்களுக்கு தெரியல. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியும் எங்களுக்கு தெரியல. அதனாலதான் உங்க அப்பா கிட்ட வந்தோம். அவர் என்ன பதில் சொன்னாரு, எப்படி பேசி அனுப்புனாருன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு தங்கச்சியை பிரிஞ்ச அவங்க அண்ணன் எப்படி துடிச்சிட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா? ஒரு மந்திரியா இருந்து கூட உங்க அப்பா இதை புரிஞ்சுக்கல. அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை தூக்கிட்டு வந்தோம். நம்மள யாரு? நாளைக்கு இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்க போற இளைஞர்கள், மாணவர்கள். மாணவர்கள் மாணவர்களா நடத்தப்படணும். மக்கள் வாழ்க்கை உயரணும். நாட்டை ஏமாத்துற அரசியல்வாதிகள் ஆதிக்கம் அடங்கணும். சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக ஒரு போராட்டத்துல எங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டோம். எங்கள ஒருத்தி தான் அந்த பிரியா. அந்த மாணவியை காணும் நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த உணர்வு உனக்கு இருந்தா, உன்னோட படிச்சுட்டு இருந்த இன்னொரு பொண்ணு திரும்பி வரணும்னு ஒரு நல்ல எண்ணம் உனக்கு இருந்தா, நீங்க இருக்கலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். இவங்க யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட்.